தக்கதாக எங்கள் ஜீவிதத்தில் பாராட்டின எண்ண முடியாத கிருபைகளுக்காக நன்றி. இந்த மனாந்தரமான தேசத்திலே வார சபையாக நீரூற்றங்கள் கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறாப்பா. எப்பொழுதும் தாப்பனே ஆராதனை கர்த்தர் நாம மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி. விடுதலையோடுமே ஆராதித்த பிள்ளைகளை அப்பா ஆவி ஆத்மசர்கள் கொடுத்த விடுதலைக்காக நன்றி சேர்த்துறோம். ஏனென்றா உள்ளத்தின் உள்ளுமே இருக்க இதை காண்கிற தேவன் உள்ளத்தோடு தங்களை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் விடுவித்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறோம்ப்பா. கொடுத்த கரங்களை ஆசுவத்த கிருபைக்கு நன்றி. கொடுக்க முடியாத பிள்ளைகளை ஆசுவத்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுது தாப்பட உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். செய்து கொடுக்கும் தாசனை திருத்துக்குள் மறைத்துக் கொள்வீராக. ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலைத்தரணும் ஆட்சேபிக்கிறோம். இதில் சகல துதி கனமாய் மக்கு செலுத்துறோம். எல்லாம் வல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. துரை தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டருக்கு, அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். டாக்டர் ரவி ஜக்காரியாஸ் தன்னுடைய எல்லா மெசேஜிலுமே அநேக செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு கதை சொல்லுவார். நான் கூட சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். 2 ஆஸ்திரேலியன் செயிலர்ஸ், அதாவது மாலுமிகள் என்று சொல்வார்களே, அவர்கள் லண்டன்ல ஒரு பப்ல குடிக்கிற இடத்துல போய் குடித்துக் கொண்டே இருந்தார்களாம். இரவு முழுதும் குடித்து விட்டு அதிகாலையிலே வெளியே வந்தார்களாம். அந்த லண்டன் நகரத்திலே பயங்கர இருள், காற்று, எங்கே நிற்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது ஒரு நல்ல மெடல் எல்லாம் போட்ட ஒரு நல்ல மிலிட்டரி ஆபீசர், நேவல் ஆபீசர் வந்தாராம். அவரை பார்த்து இவங்க கேட்டாங்களாம், ஏ மேன் வேர் வி ஆர் அப்படின்னு கேட்டாங்க. நாங்க எங்க இருக்கிறோம் அப்படின்னு. அவருக்கு கோவம் வந்துட்டு, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்மளை பார்த்து இப்படி கேட்கிறான்னு சொல்லிட்டு, ஏய் மேன் டு யூ நோ ஹூ ஐ ஆம், நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்டாராம். அப்ப இந்த செயலர் சொன்னானா, அந்த மாலுமி சொன்னானா, we are really in a mess now. Where we don't know where we are, he does not know who he is அப்படின்னு சொன்னா. அப்படியா, நாம் எங்க இருக்கிறோம் என்று நமக்கு தெரியவில்லை, அவர் யார் என்றே தெரியவில்லை என்று சொல்லி, இன்று இந்த கடைசி நாட்களிலே இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது அவ்வாறுதான் தோன்றுகிறது. இந்த யூத் ரிட்ரீட்ல நாம பேசினோம், தியானித்தோம், கடைசி நாட்கள், கடைசி மணித்துளிகள் என்று. we are not living in easy times. நாம் எளிதான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. we are living in very difficult time. மிக சிரமமான, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி, அந்த பொருளாதார வீழ்ச்சியின் விளைவு அநேக காரியங்கள் இன்றும் நம்மை பாதித்துக் கொண்டிருக்கிறது. இம்பாக்ட் ஆஃப் தி ரிசெஷன், இயற்கை சீரழிவுகள், யுத்தங்கள், உள்நாட்டு குழப்பங்கள், வன்முறைகள், தீவிரவாதங்கள். அப்படி திரும்பி இங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ், டெக்னாலஜி, எக்கனாமிக்கல் சேஞ்சஸ், அதாவது அறிவியல், தொழில்நுட்ப, பொருளாதாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தினாலே கலாச்சார சீரழிவுகள், சமுதாய சீர்கேடுகள். அப்படி திரும்பி நீங்க இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு பக்கம் நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமாக, தியாகமாக ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள், மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லப்படுகிற நம்முடைய இந்தியா போன்ற தேசங்கள், செக்யுலர் கண்ட்ரி என்று சொல்லப்படுகிற நம்முடைய தேசங்களிலேயே தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எல்லாவற்றையும் விட ஒரு கவனத்திற்குரிய, ஒரு கவலைக்குரிய விஷயம் உள்ளே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், தவறான போதனைகள், ஆழமற்ற போதனைகள். விசுவாசிகள்
ஒன்றுமறியாத விசுவாசிகள், ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்டு நேசிக்கிற விசுவாசிகள், ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் திசை மாறிக்கொண்டிருக்கிற நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் சொல்லட்டும். இதன் மத்தியிலும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சாதாரணமான ஒரு சபைக்கு வருகிற ஒரு சகோதரன், புதிதாக ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன், ஒரு இந்து சகோதரனுடைய பார்வையிலே நான் இந்த செய்தியை நான் தியானித்தேன். How to respond to this situation? இந்த சூழ்நிலைகளை ஒரு சாதாரண சகோதரன் எப்படி எதிர்கொள்வது, ஒரு சாதாரண விசுவாசி எப்படி எதிர்கொள்வது என்பதனை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தினுடைய அடிப்படையில் வாசிக்க வேண்டாம். ஒரு 5 காரியங்களை, ஒரு 5 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எல்லாரும் மீண்டும் ஒரு முறை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக நாம் அவரை நோக்கி பார்ப்போம். மலை பாய்கிற எண்ணங்கள், சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நீரே பாத்தீர, நீரே பாத்தீர என் துதிகளுக்கு, நீரே பாத்தீர சமூகத்தில் நின்று உம்மை உயர்த்தியே தொழுவே என் துதிகளுக்கு, நீரே பாத்தீர, நீரே பாத்தீர, நீரே பாத்தீர, நீரே பாத்தீர என் துதிகளுக்கு, நீரே பாத்தீர சமூகத்தில் நின்று உம்மை உயர்த்தியே தொழுவே என் துதிகளுக்கு, நீரே பாத்தீர, நீரே பாத்தீர. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆமென். வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:1, 4, 5. 2 Timothy chapter 3 verse 1, chapter 4 verse 5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மீண்டும் தம்பி. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. That's the first lesson. அறிவாயாக. Understand that in the last days will come perilous times of great stress and trouble. அறிவாயாக. இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய அடிப்படையிலே சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு செய்தி எடுத்தேன். உங்களோடு இணைந்து நான் தியானித்தேன். இதிலே தேவனற்றவர்களுடைய ஒரு 19 குணாதிசயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் 4ஆக பிரித்து, மாறி வருகிற பொருளாதார தேவை, மாறி வருகிற கல்வி விஞ்ஞானம், மாறி வருகிற கலாச்சாரம், மாறி வருகிற ஆவிக்குரிய தரங்கள் என்று
4 தலைப்பிலே நான் உங்களோடு பேசினேன். நீங்கள் மறந்திருந்தாலும் நான் மறக்கவில்லை. நான் பாஸ்டர் மாதிரி எல்லாம் நோட்டு போட்டு எழுதி வைத்திருக்கிறேன். எனவே நாம் இன்று தியானிக்கவில்லை. முற்றிலும் மாறுபட்ட கோணத்திலே சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த 2 தீமோத்தேயு கடிதம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையிலே இருந்த பொழுது கிபி 66-67 AD 66-67 தனது உத்தம குமாரனாகிய பிரிய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதின ஒரு கடிதம். வெளியே கிறிஸ்தவர்களாலே தாக்குதல்கள், உள்ளே தவறான போதனைகள், கள்ள போதனைகளாலே தீமோத்தேயுவுக்கு ஏற்பட்ட நெருக்கங்கள், பாடுகளிலே பவுல் தீமோத்தேயை உற்சாகப்படுத்தும்படியாக, அதே சமயத்திலே அநேக காரியங்களில் கவனமாய் எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக எழுதப்பட்ட ஒரு அருமையான கடிதம். இன்றும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பொருத்தமான ஒரு கடிதம். இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த லாஸ்ட் டேஸ் perilous times will come. அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம், டிவி பார்க்கிறோம், நியூஸ் பேப்பரை வாசிக்கிறோம். எந்த செய்தித்தாள்களை வாசித்தாலும், எந்த நியூஸ் சேனல் நீங்க மாற்றி மாற்றி பார்த்தாலும்